ஆனால் உலக போர் தொடரும். ரசூலுல்லாஹ் புகாரில 2926வது செய்தியில சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா தகுமு ஸாஅ, கியாமத் வராது, ஹத்தா துகாத்திலுல் யஹூத, நீங்கள் யஹூதிகளுடன் போர் செய்யும் வரைக்கும், ஹத்தா யகூலல் ஹஜரு வராஹுல் யஹூதி, ஒரு யஹூதிக்கு பிறகு ஒரு யஹூதி கல்லுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது அந்த கல்லு சொல்லும், யா முஸ்லிமே ஹாதா யஹூதியுன் வராஇ, எனக்கு பின்னாடி ஒரு யஹூதி இருக்கிறான், ஃபக்துலுஹு, அவனை கொன்று விடுங்கள் என்று ஒரு கல்லு பேசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யூதர்களோடு மாபெரும் யுத்தத்தை எதிர்காலத்தில் சந்திக்க இருக்கிறோம். இது கியாமத் நாள் நெருங்கும் போது நடக்கிறது. இந்த போர் என்ற அர்த்தம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது, சஹீ முஸ்லிம்ல 5643வது செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யத்பஉ தஜ்ஜாலு மின் யஹூதி அஸ்பஹான 70,000 அலைஹிமு தயாலிஸா, தஜ்ஜால் அஸ்பஹான் என்ற பகுதியில் இருந்து வெளியேறுவான். ஒரு யூத இனத்திலிருந்து அவன் வெளியேறுவான். அவனுக்கு பின்னாடி 70,000 யூதர்கள் பின்தொடர்வார்கள். அவர்கள் எத்தகைய ஆடையில் இருப்பார்கள்? அலைஹிமு தயாலிசா, அவர்கள் தயாலிசா எனும் கோடு போடப்பட்ட கெட்டியான ஒரு வகை ஆடை அணிந்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்பஹான் என்பது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கதான் தஜ்ஜால் வெளியேறுவான். ஈரான்ல யூதர்கள் சிறுபான்மையா இருக்கிறாங்க. அந்த சிறுபான்மையான யூதர்கள் தஜ்ஜால் என்ற பெரிய யூதனை 70,000 பேர் பின்தொடரக்கூடிய நிலையில் கியாமத் நாள் நெருங்கும் போது வரும் என்றால் இந்த உலக போர்கள் இப்படி நடக்கத்தான் செய்யும். அது நிறுத்தப்படணும் என்றதெல்லாம் எதிர்பார்க்கல. இது முன்னறிவிப்பு. அதுக்குரிய களம் அமையணுமா இல்லையா? அந்த களம் அமையும். தஜ்ஜால் ஈரான்ல இருந்து தான் வெளியேறுவான். யூதர்கள் ஈரான்ல 70,000 பேர்கள் அவனை பின்தொடர்வார்கள். தஜ்ஜாலும் யூத இனத்தை சேர்ந்தவனாக இருப்பான். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அஹ்மதுல 23,327வது ஹதீஸ், வ இன்னஹு யஹ்ருஜு ஃபீ யஹூதியத்தி அஸ்பஹான், தஜ்ஜால் அஸ்பஹான் நாட்டில் ஒரு யூதனாக வெளியேறுவான். தஜ்ஜாலும் ஒரு யூதன் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்க வெளியேறுவான்? எப்படி? சஹீஹ் முஸ்லிம்ல 5629வது செய்தி, நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், இன்னஹு ஹாரிஜுல் ஹல்லத்தன் பைன ஸஅமி வல் இராக், தஜ்ஜால் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடைப்பட்ட இடத்தில் வெளியேறுவான். ஃபஅஸா யமீனன் வஅஸா ஷிமாலன், வலதுக்கும் இடதுக்கும் என்று உலகத்தில் நாலா திசைக்கும் அவன் சென்று விடுவான். யா இபாதல்லாஹி ஃபஸ்புது, அல்லாஹ்வின் அடியார்களே உறுதியாக இருங்கள், தஜ்ஜாலை நம்பி ஈமானை விட்டு விடாதீர்கள். கிழக்குக்கும் மேற்குக்கும் போயிட்டு கொண்டே இருப்பான் தஜ்ஜால், ரவுண்ட் அடிப்பான். ஆனால் ஈராக்குக்கும் ஷாமுக்கும் சிரியாவுக்கும், சிரியா ஈராக், சிரியாட இடது பக்கத்தில் கிழக்கில் ஈராக் இருக்குது, ஈராக்குக்கு கிழக்கு பக்கத்தில் ஈரான் இருக்குது. அப்போ சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் இடையில பாலைவன பகுதிகள் இருக்குது. அது ஈரான் அந்த வடப்பகுதியோட ஜாயிண்ட் ஆகலாம். அந்த பகுதியிலேருந்து தஜ்ஜால் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல, திருமிதியில 2163வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்-தஜ்ஜாலு யஹ்ருஜு மின் அர்லின் பில் மஷ்ரிகி, தஜ்ஜால் கிழக்கு பகுதி ஒரு ஊரிலிருந்து வெளியேறுவான். யுகாலுல்லஹா ஹுராசான், அதுக்கு ஹுராசான் என்று பேர். யத்பஉ அக்வாமுன், அவனை பலரும் பின்தொடர்வார்கள். கஅன்ன வுஜூஹுமுல் மஜானு முத்ரகா, அவர்களுடைய முகங்கள்ல ஒரு விதமான அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹுராசான் பகுதியிலிருந்து வெளியேறுவாங்க. ஹுராசான் என்பது ஈரான், ஆப்கானிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் என்ற 5 ஊர்களையும் உள்ளடக்கிய பழைய பேர் தான் குராசான். இப்ப குராசான் என்ற ஒரு ஊர் இருக்குது ஆப்கானிஸ்தான். அந்த ரசூலுல்லாஹ் சொல்லும் போது 5 ஊர்கள், ஈரானு, ஆப்கானிஸ்தானு, தஜிகிஸ்தானு, துர்க்மெனிஸ்தான் எல்லாத்தையும் உண்டாக்கின அடங்கின ஒரு ஊராக குராசான் இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லும் போது சவுதிக்கு வட கிழக்குல, அதே மாதிரி ஈரான் வடக்குல, சிரியாவுக்கு கிழக்குல, ஈராக்குக்கு கிழக்குல தஜ்ஜால் வர்றதுக்குரிய வாய்ப்புக்கு அங்கதான் எல்லா கூத்தும் தற்போது நடைபெற்று கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். இந்த முன்னறிவிப்புகள் இருக்குது. கடைசியாக ஒரு கட்டம் வரும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரியால வந்து இறங்குவாங்க. ஃபயன்சிலு இந்தல் மனாரத்தில் பைலா சர்க்கிய திமஸ்கஸ், திமஸ்க் என்ற சிரியா என்ற நாட்டில் வெள்ளை மினாராவில் கோபுரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குவார்கள். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்னோக்கி ஒரு முஸ்லிம் கூட்டம் இருப்பார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 5629, சிரியா, திருப்பி தமஸ்கஸ் சம்பந்தப்பட்ட இடங்கள் பாருங்க, ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த இடங்கள். அடுத்ததாக கிறிஸ்தவர்களோட ஒரு போர் நடக்கும். லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா யன்ஸில ரூம்,
பில் அமாக் அவு பிதாபிக், தாபிக் அல்லது அமாக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கிறிஸ்தவர்களுடன் ஒரு போர் நடக்கும் வரை உலக அழிவு வராது. ஃபயக்ருஜு இலைஹிம் ஜைசுன் மினல் மதீனா மின் ஹியாரி அஹ்லில் அர்லி யௌமைதீன். அந்த நாளில் மதீனா தேசத்திலே மிகச்சிறந்த மனிதர்கள் ரோமர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போர் செய்வார்கள். அப்ப இந்த முகமது பின் சுலைமான் என்ற இந்த பொம்மலாட்டக்காரண்ட ஆட்சி என்ன செஞ்சிடும்? இல்லாம போகும். மதீனால உண்மையான போராளிகள் உருவாக போகிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இந்த செய்தி சஹி முஸ்லிம்ல 5553 செய்தி. இப்படியே 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 போயிட்டு கடைசியில் அங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் காபாவே கடிக்க வந்துடுவாங்க. புகாரில 1591 செய்தி, யுஹர்ரிபுல் காபத்த து சுவைகத்தைன் மினல் ஹபசா, ஹபசா அபிசீனியாவை சேர்ந்த சிறுத்த கால்களை கொண்ட சின்ன கட்ட கால் உள்ள மனிதர்கள் சிலர் வந்து காபாவை சிதைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காபாவை நாசமாக்குவாங்க. காபாவே என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிடும். காபாவே அழிஞ்ச பிறகு ஹஜ் உம்ராக்கு இடம் இருக்குமா? இல்லை. அமல் செய்யறதுக்கு இடம் இருக்குமா? இல்லை. அப்ப கடைசியில் என்ன நடக்கும்? ஒரு காற்று வரும். அந்த காற்று வந்து மூமின்களை அப்படியே கவ்விக்கொள்ளும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5871 செய்தியில வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லா யذهبுல் லைல வன் நஹாரு அத்தா துஅபதல் லாத் வல் உஸ்ஸா. லாத் உஸ்ஸா என்ற சிலைகள் வணங்கப்படும் வரை, மீண்டும் லாத் உஸ்ஸாவும் வணங்கப்படும் வரைக்கும் கியாமத் நாள் இரவு பகல் நிற்காது, சென்று விடாது. அப்ப ஆயிஷா, யா ரசூலுல்லாஹ், இன் குன்து லஅலுன்னு ஹீன அன்ஸலல்லாஹு வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி. நான் வந்து இவ்வளவு காலம் நினைச்சிருந்தேன் குர்ஆன் வசனம் இருக்குதே, அல்லாஹ் தான் தூதர் அனுப்பினான், தீன் மேலோங்கும், எல்லா மார்க்கங்களையும் விட இதுதான் சத்தியமாக நிற்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, திரும்பவும் லாத் உஸ்ஸா வணங்கப்படுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னதாலிக தாம்மன், ஆமா அது முழுமையடையும், இந்த தீன் முழுமையடையும், மேலோங்கும். ஆனால் பிறகு இன்னஹு ஸயகூனு மின் ஸாலிக மா ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் வரை அது இருக்கும். சும்ம யபஅஸல்லாஹு ரீஹன் தய்யிபா, பிறகு அல்லாஹ் ஒரு நல்ல காத்தை அனுப்புவான். ஃபதவஃபா குல்ல மன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்திலின் மின் ஈமான். ஈமான்ல கடுகளவு யாருக்கு இருக்குதோ அவர்கள் அனைவரும் அந்த நல்ல காற்றின் மூலமாக ஷஹீதாகி விடுவார்கள், மரணித்து விடுவார்கள் என்ற செய்தி வருது. மூமின்களே இல்லாத நேரத்தில் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூனி, ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கல என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வணங்குறதுக்கு யாரும் இல்லை என்று வரும்போது அல்லாஹ் உலகத்தை அழித்து விடுவான். இந்த எதிர்கால நடவடிக்கைகளுக்கான களங்கள் தற்போது உருவாகி கொண்டிருப்பதை இந்த நிகழ்வுகளில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, ஈமான் இஸ்லாத்தோடு கியாமத்தை எதிர்பார்த்தவர்களாக, நாங்கள் நீதியின் பக்கம் சாட்சியாளர்களாக, தற்போதைய போர் சூழ்நிலையில் அமெரிக்கா என்ற அநியாயக்காரனுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்து போர் செய்யக்கூடிய ஈரானுக்கு மாத்திரமே நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் நமது நிலைப்பாடு என்பதை அறிவித்துக் கொண்டு, அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். உலக காரியங்களில் நாங்கள் காஃபிர்களுக்கே துஆ செய்யலாம், மறுமை விஷயத்தில் தான் துஆ செய்ய முடியாது. உலக காரியத்தில் அந்த ஈரானிய மக்களுக்கு ஆஃபியத்தும் பலமும் தைரியமும், ஈரானிய இராணுவ படைக்கு அல்லாஹ் அபரிவிதமான ஆற்றலையும் வழங்கி அமெரிக்க அந்த அநியாயக்காரர்கள், இஸ்ரேல் அநியாயக்காரர்களை அழித்தொழிப்பதற்கு இந்த ரமலான் மாதத்திலே அவர்களுடைய கரங்களை அல்லாஹ் பலப்படுத்துவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.